ஓம் சாந்தி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு தினம் ஒரு குணம் நிகழ்ச்சியில் நம்ம கேட்க இருக்கிறோம். நிறைவான தன்மை, ஃபுல்ஃபில்னஸ்ன்னு சொல்கிறோம். ஃபுல்ஃபில்டு, நிறைந்த ஒரு தன்மையோடு இருக்கிறதுன்றது நமக்கு எப்போவுமே ஒரு சந்தோஷமான மனநிலையை கொடுக்கும். சந்தோஷமாக இருக்க மட்டும் இல்லை, உற்சாகமாக இருப்போம். இந்த நிறைவான தன்மை அப்படின்றத நம்ம எப்பொழுதுமே தக்க வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா இதுதான் நம்மளை திருப்தியாக இருக்க வைக்குது. இதுதான் நம்மளை சந்தோஷமாக வச்சுக்குது. அது மட்டும் இல்லை, நம்மளை சார்ந்து இருக்கவங்களையும் என்ன செய்யும்னா, எந்த சூழ்நிலையாக இருந்தாலையும் அவங்களையும் நம்மளோட சேர்த்து சந்தோஷமாக வச்சுக்குவோம். அவங்களையும் திருப்திப்படுத்திடுவோம். ஏன்னா நமக்குள்ளே அந்த நிறைவான தன்மை இருக்கு இல்லையா? ஆனால் அந்த நிறைவான தன்மைன்றத ஏன் நம்ம எல்லா நேரமும் உணர முடியல? அதுக்கு தடையாக இருக்கிறது என்ன? என்ன காரணம்? கொஞ்சம் யோசிச்சோன்னா தெரியும். எல்லா நேரமும் நம்ம ஏன் ஒரு ஃபுல்ஃபில்டாக ஏன் நம்ம ஃபீல் பண்ண மாட்டேங்கிறோம்னா, நிறைய நேரம் ஒப்பிடக்கூடிய குணம் இருக்கும். இந்த கம்பேர் பண்ணிகிட்டே இருக்கிறது. ஒன்று நம்மளோட உறவுகளோட அல்லது நம்மளோட ஒர்க் பண்ணுறவங்களோட ஏதோ ஒன்றோட நம்ம என்ன செய்வோம்னா ஒப்பிட்டு பார்த்துட்டே இருப்போம். ரெண்டாவது, தன்னை உயர்வாவோ மற்றவங்கள தாழ்வாக பார்க்குறது, அல்லது தன்னை குறைச்சிட்டு மற்றவங்கள தாழ்வாக பார்க்குறது, இல்லை அவங்கள தாழ்வாக நடத்துறது. இதெல்லாம் இருந்தால் நமக்குள்ளே அந்த நிறைவான தன்மைன்றது இருக்காது. எந்த ஒரு சூழ்நிலையானாலும் சரி, சூழ்நிலை மாறுபட்டு தான் இருக்கும், நமக்கு நல்லா தெரியும். பட் சூழ்நிலைகளை எப்படி வருதோ அப்படியே நம்மளால் ஏற்றுக்க முடியல. அந்த மாதிரி ஏற்றுக்க முடியாத நேரத்தில் என்னன்னா ஒரு திருப்தி இருக்காது நமக்குள்ளே. முக்கியமாக நம்ம ஒன்று செய்யணும்னு விரும்பியிருப்போம், அதை நம்மளால் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். அப்போது நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு அதிருப்தியான ஒரு மனநிலை இருப்போம். ஸோ இதெல்லாம் நம்ம மாற்றிக்கிறதுக்கு என்ன செய்யலாம்? இந்த நிறைவான தன்மையை எப்பொழுதுமே நமக்குள்ளே தக்க வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இதெல்லாமே ஆட்டோமேட்டிக் செய்யணும். அப்போ நிறைவான தன்மையை கொண்டு வரதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, நம்முடைய தனித்தன்மையில் நம்ம கவனம் கொடுத்தோம்னாலே போதும். வெரி சிம்பிள். 3 விஷயங்கள் தான். நம்மளோட தனித்தன்மை என்னன்றதை கண்டுபிடிங்க ஃபஸ்ட்டு. நம்முடைய தனித்தன்மை தான் நம்முடைய தனித்திறமை. இது ஒன்று. ரெண்டாவது, அதை இன்னும் மேலும் வளர்த்துக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? மூன்றாவது, என்னுடைய தனித்திறமையை நான் பிறருக்காக எந்த விதத்துலையாவது பயன்படுத்திகிட்டே இருக்கணும். இது இருந்தாலே பாருங்கள், உங்களால் நிறைவாக இருக்க முடியும். என்னோட அளவுக்கு நான் இதை செய்துட்டேன் அப்படின்னு ஒரு திருப்தி, ஒரு சந்தோஷம், ஒரு உற்சாகம், ஒரு ஆர்வம்ன்றது நமக்குள்ளே எப்போவும் இருந்துகிட்டே இருக்கும். இந்த ஒரு உற்சாகம் இருந்தாலே போதும், நம்ம எல்லாரையும் என்ன செய்யணும், உற்சாகப்படுத்திடும். அவ்வளோதாங்க. ஸோ அப்போ அந்த நிறைவான தன்மையை கொண்டு வரத்துக்கு நம்மளோட தனித்திறமை என்ன? ஈக்கும் தேனீக்கும் ஒரு சின்ன வாக்குவாதம் ஏற்பட்டது. அப்போ சொல்லிச்சு, நான் பாரு எல்லா இடத்துலையும் சுற்றி திரியிறேன், என்னை யாருமே கண்ட்ரோல்லாம் பண்ண முடியாது, எந்த இடத்துக்கு வேணால் போவேன் வருவேன், நான் எதுவும் இந்த சேமிக்கிறது அதெல்லாம் எதுவும் பண்ணுறது, எப்போவுமே சந்தோஷமாக தெரிஞ்சிட்டே இருப்பேன், என்னோடய வாழ்க்கை நான் நிறைவேன். ஆனால் உனக்கெல்லாம் அப்படிலாம் இல்லை. உனக்கு ஒரு கூடு வச்சுருக்கேன், ஒரு குறிப்பிட்ட இடத்துல போகணும், அதை கொண்டு போய் ஒரு இடத்துல சேர்க்கணும், அந்த தேனெல்லாம் நீ மாதம் ஃபுல்லாக சேகரித்து வைக்கிற, மனுஷன் என்ன பண்ணுறாரு, திருடிட்டு போயிடுறாரு அப்படின்னு சொல்லிச்சான். பாரு, நீ உன்னோட சேகரிச்சவத்தை எல்லாத்தையும் பறி கொடுத்துட்ற அப்படின்னு சொல்லிச்சான். உன்னோட வாழ்க்கை பாரு, நாள் பூரா நீ கஷ்டப்படுற, அதில் உனக்கு எந்த பிரயோஜனமே இல்லை. எனக்கெல்லாம் அப்படிலாம் இல்லை, நான் எங்கே வேணால் சுற்றிடுவேன், எப்போவுமே நான் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிச்சான். அந்த மாதிரி சொல்லுது. அதுக்கு தேனி பதில் சொல்லிச்சான், நீ சொல்கிற மாதிரி உன்னோட வாழ்க்கையை நீ சுற்றி திரிஞ்சுட்டு தான் இருக்கிற, உன்னை பொறுத்தவரை நிறைவான வாழ்க்கைன்னு நினைக்கிறேன். ஆனால் உண்மை என்னென்னா, நானும் அது மாதிரி எல்லா இடத்துக்கும் போகிறேன். ஆனால் எங்கே மலர்கள் இருக்குதோ, எங்கே இனிப்பு இருக்குதோ அந்த இடம் தேடி தான் நான் போகிறேன். அதை சேகரிக்கிறேன், இல்லைன்னு சொல்ல. அதை சேகரித்து மாதம் முழுவதும் சேகரித்து எவ்வளோ தேவையோ அதுவும் எடுத்துக்கும். மீதி என்ன பண்ணுது, எல்லாமே அதை கூண்டுக்குள்ளே கொண்டு மனுஷன் அதை எடுத்துகிட்டு தான் போகிறார், இல்லைன்னு சொல்ல. ஆனால் நான் சேகரிக்கக்கூடிய அந்த ஒரு துளி தேனானது மனித உயிர்களை காக்கக்கூடிய மருந்தாக இருக்குது. அதனால் எப்பொழுதுமே மனிதர்கள் எங்களை விரட்டிட்டு அதை எடுப்பாங்களே தவிர எங்களை ஒரு பொழுதும் அழிக்கணும்னு நினச்சதில்லை. ஏன்னா எங்கள் மூலமாக மறுபடியும் அந்த தேன் அது சேகரிக்கப்படும். அதனால் மனிதர்கள் இதை எடுத்து போகிறதுனால எங்களுக்கு சந்தோஷம்தான். அதில் நான் எப்பொழுதுமே வருத்தம் அடைகிறதில்லை. நாங்கள் மீண்டும் கூடு கட்டி மீண்டும் அந்த தேனை சேகரித்து தான் இருப்போம். அதை நாங்களும் எடுத்துக்க போகிறோம், அவங்களுக்கு கொடுக்குறோம். இதில் என்ன ஒரு பெரிய ஒண்டர் அப்படின்னா, ஒன்று அது எங்களுக்கும் பயன்படுது, மனித இனத்துக்கு அது பயன்படுது. எத்தனையோ உயிர்களுக்கு மருந்தாக தேவைப்படுது. அந்த மருந்தை அவங்க யூஸ் பண்ணுறதுனால அதனால் எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமே தானே தவிர அதில் நாங்கள் வருத்தப்படலை. 3வது விஷயம், மனுஷன் அதை திருடிட்டு போனாலும் நாங்கள் வருத்தப்படலை. என்ன காரணம்னா,
அந்த மனிதனுக்கு அந்த தேனை தான் திருட தெரியுமே தவிர, தேனை சேகரிக்கக்கூடிய கலை எங்கள்ட்ட இருக்கு இல்லையா? அத வந்து மனிதர்களால திருட முடியாது. எங்களோட கலை எப்பவும் எங்களுக்குள்ள இருக்க தான் செய்யும். அதனால தேனீக்கள அவங்க வளர்க்க தான் செய்றாங்களே தவிர, அவங்க அழிக்க நினைக்கல அப்படின்னு சொன்னேன். ஆனா ஈய என்ன பண்ணுவாங்க மனிதர்கள்? எங்க உட்கார்ந்தாலும் என்ன செய்வாங்க? ஒண்ணு மருந்து அடிச்சுருவாங்க, இல்லன்னா அத அழிச்சுருவாங்க. ஏன்னா, அது என்ன பண்ணுது? எல்லா இடத்திலும் நோய பரப்பக்கூடியதா இருக்கு. தேனீ நோய்க்கு மருந்தா நிக்குது. தேனோட அந்த ஒவ்வொரு விதம் என்ன ஆகுது? தேன்றது பல விஷயங்களுக்கு மருந்தா நிக்குது. மனுஷங்களுக்கு மட்டும் இல்ல, மிருகங்களுக்கு கூட அத குடுப்பாங்க. அனிமல்ஸ் கூட அத மருந்தா தான் பயன்படுத்துறாங்க. அப்ப தேனோட அந்த பாகம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இல்லைங்களா? அப்ப அப்படிப்பட்ட ஒரு சிறந்த பூஜையில கூட அது பயன்படுது. எல்லாத்துக்கும் பயன்படுது தேன். தேனோட மகிமைய நம்ம சொல்லவே முடியாது. ஸோ அந்த மாரி தேனை வந்து மனுஷங்களால சேகரிக்கவும் முடியாது. அது தேனீ மட்டும் தான் செய்ய முடியும். அதுக்கே உரிய விசேஷத்தன்மை. ஆனால் அதில எந்த ஒரு குணமும் இந்த ஈ கிட்ட கிடையாது. அது சொல்லுது நான் சுத்தி திரியிறேன்னு. ஆனால் அந்த ஈனால எந்த பிரயோஜனமும் இல்ல. இதுதாங்க நிறைவான தன்மைன்றது. நம்ம எல்லார் கூடயும் நம்மள ஒப்பிட்டு இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. ஈ என்ன பண்ணுது? நோய பரப்புறது. எல்லா அசுத்தத்துலயும் உட்காரும். நல்லதுலயும் உட்காரும், கெட்டதுலயும் உட்காரும். அதனால மனுஷங்களுக்கு எந்த பிரயோஜனம் இல்ல. கெட்டதுல உட்கார்ந்துட்டு பிறகு நல்லதுல உட்காரும்போது நோய பரப்புது. அதனால என்ன செய்றாங்க? அத அழிக்க தான் செய்றாங்க. அப்ப நம்மள்ட்ட ஒரு தனித்தன்மை இருக்குது. தேனீ போல ஒரு தனித்தன்மை இருக்குது அப்படின்னா, அத நம்ம பிறரோட ஒப்பிட்டு நம்மள தாழ்த்திக்கவும் வேண்டாம். அதே நேரத்தில பிறரோட ஒப்பிட்டு நம்ம தான் உயர்ந்தாங்கன்னு நினைக்க நம்மளோட கடமைகள் நம்ம செஞ்சுட்டே இருந்தாலும் போதும். அது யாருக்கு போய் சேரணுமோ அவங்களுக்கு போகும். நம்மளோட வாழ்க்கை நிறைவானதாக அமையும். அதுபோல உங்களோட விசேஷத்தன்மைய கண்டுபிடிங்க. அத வளர்த்துக்கங்க. அத எல்லாருக்காகவும் பயன்படுத்துங்க. நிறைவான ஒரு வாழ்க்கை வாழுங்க. நன்றி.